ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலில் நடந்த திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மரக்காணத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க எக்கியூர் குப்பம் கிராமத்தில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை திருவிழா நடத்துகிறாங்க. திருவிழா ரொம்ப விமர்சையாக நடைபெறும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 3 அம்மன் சன்னதி இருக்குது. எல்லையம்மன், ஊத்துக்காட்டம்மன், காளியம்மன். இவங்க 3 பேரும் இந்த ஊர் மக்களை பாதுகாக்கிறாங்க. இந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். நிறைய பேருக்கு வேண்டியது அப்படியே நடந்திருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஊரில் நடந்த ஒரு உண்மை கதையை சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் நிறைய பேர் சின்ன வயதிலே அவங்க கணவனை இழந்து வந்தனர். இந்த எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருந்தது. அப்போது ஊர் மக்கள் பயந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அம்மனை வேண்டி அழைச்சி கேட்கும்போது அந்த அம்மன் வாக்கு கொடுத்ததாக சொல்கிறாங்க. அம்மன் என்ன சொன்னாங்கன்னா, இனி வர ஆடி மாதம் எல்லாம் எனக்கு எல்லா பெண்களும் சேர்ந்து சுமங்கலி பூஜை பண்ணுங்க, நான் உங்கள் மாங்கல்யத்தை பாதுகாக்கிறேன். அப்பையிலிருந்து திருவிழா ஆடி மாதம் பண்ணும்போது 3வது வெள்ளி சனி சுமங்கலி பூஜை செய்வது திருவிழாவில் ஒரு முக்கிய சடங்காக செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க லைட்டு வெளிச்சம் கண்ணை பறிக்கிற மாதிரி லைட்டை போட்டிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே பார்க்கும்போதே எப்படிப்பட்ட டென்ஷனு ப்ரெஷரு எல்லாமே அப்படியே குறையுதுங்க. இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு வலுவ மரம்னு பேர். இந்த மரத்தில் யார் மேலே ஏறி போயிட்டு அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் சேர்ந்து கயிறு இழுக்கிற போட்டி நடத்துகிறாங்க. நிறைய கேம்ஸ்லாம் வச்சாங்க. இந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க, சுற்றி பார்த்தாங்க. சின்னவங்கலேருந்து முதியோர் வரைக்கும் பெரியவங்க எல்லாரும் அப்படியே சுற்றி நின்று உட்காந்து பார்த்துக்கிட்டு எல்லோரும் கை தட்டி கூப்பிட்டுக்கிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் கோவிலை சுற்றி நிறைய கடை தெருக்கள், நிறைய பொம்மை ஐட்டங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், இந்த மாதிரி நிறைய கடை தெருக்கள் இருந்தது. பசங்க விளையாடக்கூடிய ராட்டினம், இந்த மாதிரி விளையாட்டு ஐட்டங்களும் இருந்துச்சு. அப்படியே நைட்டில் இந்த கோவிலை சுற்றி இருக்க இந்த லைட் வெளிச்சங்களை பார்க்கறதுக்கு மிகவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த காட்சிகளை உங்களுக்காகவும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது விநாயகர் கோவில். பக்கத்தில் இருக்கிறது ஐயப்பர், அதுக்கு பக்கத்தில் முருகர். இதுதான் மூலஸ்தானம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லையம்மனின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.